அனைவருக்கும் வணக்கம். ஐயா உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. சமீபத்துல உங்களுடைய புதுமனை புகு விழா மிகவும் பிரம்மாண்டமா நடைபெற்றது. அது சம்பந்தமா ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட கேட்க சொல்லுங்கய்யா. ஓகே. இது என்னன்னா, உங்க 2 பேருக்கும் முதல்ல வணக்கம். நேயர்களுக்கு உங்களுக்கும் வணக்கம். இவர் சொன்ன கேள்விக்கு நான் பதில் சொன்னா, நீங்க அடுத்த நிமிஷமே பார்க்க மாட்டீங்க. நிகழ்ச்சி பார்க்க மாட்டாங்க. நீங்க ஏன்னா, சினி உலகத்துல பேட்டி குடுத்தாச்சு. இப்ப நான் மாத்தி 3 மாடி 4,50 கோடின்னு நான் சொன்னா நம்ப போறதில்ல. என்ன இருந்ததோ உண்மைய சொல்றோம். அத பத்திலாம் திருப்பி திருப்பி சொன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனா அத பத்தின வேறு சில விஷயங்களுக்கு, இந்த வீடு கட்டினத பத்தி என்னுடைய குடும்ப அங்கத்தினருடைய அ பேச்சை கேட்டு தான் வீடு கட்டினேன். அவங்க தான் பணம் குடுத்தாங்க அப்படின்னா, இதெல்லாம் தாண்டிய ஒரு விஷயம் இருக்கு. உண்மையிலேயே நான் கடந்த ஒரு 16, 17 வருடங்கள் ஆயிருக்கும் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து. அப்ப இந்த வீடு கட்ட முழுமையா இருந்தது வந்து இந்த சினிமா உலகம். அது டிவியா இருக்கலாம், சினிமாவா இருக்கலாம், சோசியல் மீடியாவா இருக்கலாம். இதுதான் என்ன வீடு கட்ட வச்சது. இது நான் வந்து பெருமிதமாவும் சொல்லுவேன். பெருமைப்படுத்தி பேசணுன்றதுக்காக நான் நிச்சயமா சொல்லல. உண்மையிலேயே உங்களுடைய ஆதரவுல தான் வீடு கட்டுறேன். ஏன்னா, இந்த 13, 16 16 வருஷத்துக்கு மேல நான் எந்த வேலைக்குமே நான் போல. அப்ப என்னுடைய இன்கம் என்னவா இருக்கும்? இது மீடியா மட்டும் தான் என்னுடைய இன்கம். அதுல தான் ஒரு வீடு கட்டியிருக்கேன்னும்போது, வாங்குனது ஒய்ஃப் உடைய நகையா இருக்கலாம். அதுக்கு மத்த விதத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பணம் குடுத்துருக்கலாம். நான் பேங்க்ல வாங்கியிருக்கலாம். இதெல்லாம் போக, மீதி எப்படி இன்கம் வந்திருக்கும்? என் தொழில் என்னன்னு பார்த்தா இதுதான். ஸோ அதனால நான் வீடு கட்டுனது முழுக்க முழுக்க இறைவனால் அருளப்பட்ட இந்த திரைத்துறை சார்ந்த விஷயம் தான் எனக்கு வீடு கட்ட வச்சது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் பார்க்குற நீங்க. நீங்க பார்த்து ஆதரவு தெரிவிச்சதால தான் எனக்கு நெறைய வாய்ப்புகள் கிடைச்சது. அது மூலியமா வருமானம் வந்தது. அந்த வருமானத்தின் மூலியமா தான் வீடு கட்டியிருக்கேன். இதுதான் வந்து அதுல சொல்லாத தகவல், உண்மையான தகவலும் கூட. ரொம்ப மகிழ்ச்சியாவும், நெகிழ்ச்சியாவும் இருக்குது. சினிமா துறையை சார்ந்து தான் நான் ஒரு இல்லத்த நான் வந்து கட்டி எழுப்பியிருக்கேன்ட்டு அண்ணன் சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஐயா இதுக்கு நீங்க வீடு கட்டுறதுக்கு வீட்ட கட்டி பாரு, கல்யாணத்த பண்ணி பாருன்னுவாங்க. ஐயா இதுல உள்ள ஸ்ட்ரகலு வந்து நெறைய நீங்க சொல்லியிருப்பீங்க. ஆனா இல்லப்பா நான் ஸ்ட்ரகிள்லாம் இல்ல. ரொம்ப ஹேப்பியா தான் நான் இது வந்து நான் நெனச்ச மாரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல நான் கஷ்டப்பட்டு தான் இத கட்டுனேன்னு சொல்லுவீங்களா? இல்ல நெனச்ச மாரி கட்டணுன்றது அவருடைய ரூமு, பெட்ரூமு, ஹாலு, கிச்சன் இது நெனச்ச மாரி கட்டியிருக்கேன். ம். ஆனா கஷ்டப்பட்டு தான் கட்டினேன். கஷ்டப்பட்டு அது தான். கஷ்டம் இல்லாமல்லாம் வீடு கட்டுறதுன்றது ஒண்ணு நம்ம பெரிய மல்டி மில்லியனா இருக்கணும், இல்ல கோடீஸ்வரனா இருக்கணும், இல்ல பணம் படைத்தவனா இருக்கணும், இல்ல நிரந்தர வருமானம் உள்ளவனா இருந்தா அது மாரி கட்டலாம். நம்ம வந்து ஸ்ட்ரகிள்ல தான் கட்டினது. எனக்கு வந்து சினிமா தான் இவ்வளோ நாள் சோறு போட்டதுன்னுவாங்கல்ல, அது உண்ம. சினிமா சாப்பாடு சாப்பிடுறதுக்கு கூட ஒரு குடுப்பணம் வேணும்னுவாங்க. ம். அதனால அந்த சாப்பாடு தான் நான் சாப்பிட்டுருக்கேன். அதுவும் சினிமா சாப்பாடு அப்படின்றது சாதாரண சாப்பாடு இல்ல. நம்ம வீட்ல கூட ஒரு ஒரு நாள் கூட்டு வச்சுன்னு சாப்பிடலாம், பொரியல் வச்சு சாப்பிடலாம், ஒரு நாள் நான்வெஜ் சாப்பிடலாம். ஏதோ காம்ப்ரமைஸ் ஆயி இல்ல ஒரு ஒரு கூட்டோ, ஒரு பொரியல் சாப்பிடும். சினிமால மட்டும் தான் கூட்டு, பொரியல், நான்வெஜ், ஊறுகாய், தயிரு, மோரு, குழம்பு, காரக்குழம்பு, அறுசுவை. அப்பளம், ஊறுகாய் எல்லாமே வச்சு அ அதாவது தாய் எப்படி நம்மள அரவணைச்சாங்களோ, அது மாரி அரவணைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடம் தான் சினிமா. அந்த சினிமா வந்து இவ்வளோ நாள் எனக்கு சாப்பாடு போட்டது தான் உண்ம. அதனால அந்த வகையில எனக்கு வயிறு குளிர்றதுக்கு அவங்க எல்லாம் பண்ணிட்டாங்க. பட் வீடு கட்டுறதுக்கு அவங்க தனிப்பட்ட முறையில யாரும் இது சினிமாக்காரனா லோன் தர மாட்டாங்க முதல்ல. ஓ! சினிமாக்காரனுக்கு லோனே கிடையாது. ஓ! நிரந்தர வருமானம் இல்லன்றதுனால. சரி. சோறு கிடைச்சவனுக்கு லோன் கிடைக்காது சினிமால. அதனால அந்த வகையில சினிமாக்காரருக்கு வீடு கிடைக்கிறது கஷ்டம், லோன் கிடைக்கிறது கஷ்டம், கடன் குடுக்கறதுக்கு கூட கடன் வாங்குறது கூட கஷ்டம். சினிமாக்காரங்க என்ன வருமானம் வரும்? எப்போ வரும்? அப்படி இந்த மாரிலாம் இருக்கு. அதனால கஷ்டப்பட்டு தான் கட்டினேன். இதுதான் உண்மையும் கூட. ஐயா அப்புறம் மீண்டும் ஒரு கேள்வி. இப்ப நாங்களும் எல்லாருமே கலந்துகிட்டு இருந்தோம். உங்களுடைய இல்லம் வந்து ரொம்ப அழகா இருந்தது. கனவு இல்லம் என்பது உண்மையிலேயே வந்து ரொம்ப அழகா நீங்க வந்து கட்டி அமைச்சிருந்தீங்க. ஐயா இப்போ வந்தவங்க மிகையான பேர் வந்து, "ஓ இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. ஹால் நல்லா இருக்கு, கிச்சன் நல்லா இருக்கு." அப்படின்னு எதையா ஓவராலா ரொம்ப அற்புதமா, அம்சமா இருக்குதுன்ட்டு எதனா ஒண்ணுத்த சொல்லியிருப்பாங்களா? அது எதையா ரொம்ப பேர் பாராட்டுனாங்க? முதல்ல நான் ஃபோன் பண்ணி சொல்லும்போது கருப்பு பேச பண்ணுங்க. "டேய் வீடு கட்டும்போதெல்லாம் சொல்லவே இல்லன்னாங்க." "இல்ல சர்ப்ரைஸான்னா, இது எப்ப கட்டி முடிக்குமோ தெரியாம நான் என்னத்த சொல்றது?" ம். அந்த கல்யாணம் ஆனவுடனே குழந்தைய கேட்பாங்கல்ல, "எப்போ விசேஷம்? அந்த குழந்தை பொறந்துச்சான்னு கேட்கறது அப்படி கேட்பாங்க." அதே ஆமா. மாரி நான் கட்ட ஆரம்பிச்சு சொன்னா, "எப்ப கட்டி முடிப்பீங்க?" "முடியல இன்னும்." அப்படி கேட்டுருவாங்கன்னு தான் யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணல. இது ம். கருப்பு பேச அப்புறம் சொல்றேன், "எவ்வளோ ஏரியான்னு?" கேட்டாங்க. 1100 ஸோ 1/2 கிரவுண்டு கம்மியா? ஆமா. ம். "எவ்வளோ கட்டுற?" ஒரு 800 எபோவ். அதாவது ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் கட்டுறேன். ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட். எத்தனை பெட்ரூம்? சிங்கிள் பெட்ரூம். உடனே எல்லாம் கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. நான் சொன்னேன் எல்லாருமே.
அவன் 600 ஸ்கொயர் ஃபீட்ல டபுள் பெட்ரூம் காட்டுறான், நீ 900த்துல போய் ஒரு சிங்கிள் பெட்ரூமா அப்படின்னு கத்தன எல்லாருமே வீட்டு உள்ள வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, ஆ. இப்படிதான் கட்டணும். பூஜை ரூம் தனி, ஒரு கபோர்டு உள்ள சாமியெல்லாம் வைக்கல, தனியா ஒரு பூஜை ரூம். ஹால் வந்து ஒரு நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஒரு 10 பேர் படுக்கலாம் வச்சுங்களேன், 10 பேரோ 8 பேர் தாராளமா படுக்கலாம். ஆமா. அவ்வளவு பெரிய ஹால். பெட்ரூம்ல எப்பயுமே நம்ம ஒரு பீரோ ஒரு கட்டில் போட்டப்பறம் இடம் இருக்காது, இடம் அடைச்சிக்கும். அப்படி நடந்து போது கூட கஷ்டப்பட்டு தான் போவோம். ம். ஸோ ஒரு பெட்டு போட்டு ஒரு பீரோ வச்சுட்டு ரொம்ப ஃப்ரீயா போயிட்டு வரலாம். அது உள்ளே அட்டாச் பாத்ரூம். அதாவது இப்பெல்லாம் அட்டாச் பாத்ரூம், ஏன்னா மிட் நைட்ல எந்திரிச்சு அது தனியா வெளியே வந்து போறது கஷ்டம். ஸோ அதுவும் வந்து அட்டாச் பாத்ரூம் இருந்தது. கிச்சன் வந்து நான் நினைச்சது அது இடம் ரொம்ப பெருசா விட்டு கட்டிட்டாங்க, அது ஒய்ஃப் ரொம்ப வற்புறுத்தி கட்டினா, இல்ல ரொம்ப பெருசா வேணும்னா அது வந்து இடத்த வேஸ்ட் பண்ணிட்டோம்னு நான் நினைச்சிருந்தேன். வந்து பார்த்ததுல அதிகபட்சமா பாராட்டின பெண்கள், ஆண்களும் சரி. சொல்லுது தெரியுமா, சமையல் கட்டு சூப்பர். நாங்க மிரண்டு போயிடு, இதுதானடா நம்ம சின்னதா பண்ணோம்னு நினைச்சோம். இது நான் என்ன சொன்னாங்கன்னா, பெண்கள் அதிக நேரம் செலவழிப்பது சமையல் அறையில் தான். அந்த சமையல் இல்லை அவங்க பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னா ரொம்ப டஞ்சனா இல்லாம ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு பல பெண்கள் சொன்னாங்க. ஆண்களே சிலர் இருந்தவன் சூப்பர் கொண்டானாங்க. என்ன ஆண்கள் சொல்றாங்கன்னா, நான் சின்னதா கட்டுதான் லோல் பண்ணுங்க கொண்டாடி திட்டுக்கா. அப்போ அவங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கு. அந்த திட்டு வாங்காம இருக்கிறதுக்கு முன்னேற்பாடா நான் கட்டினதா இருந்தது. அதனால வந்தவங்க எல்லாம் கிச்சனை பத்தி பெருசா பேசினாங்க. இன்னொன்னு சொன்னாங்க, இந்த இடத்துல இதுலயே ஒரு ஆபீஸ் ரூமா, ஃப்ரண்ட்ல ஒரு சின்னதா ஒரு ஆபீஸ் குட்டியா, என்னன்னா நம்மள விசிட் வந்தாங்கன்னா உள்ள வந்து சமைக்கும் போது புகை வரலாம், இல்ல டிஸ்டர்பன்ஸா இருக்கலாம், அதனால வந்து ஒரு ஆபீஸ் ரூம் அங்க வேணும்னு சொல்லிட்டு போட்டேன். அதுவும் சொன்னா பரவாயில்லடா, முன்னாடி ஒரு ஆபீஸ் ரூம் மாதிரி ஒன்று வச்சிருக்கேன், சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, யாருன்னா வந்தா ஒரு 3 பேர் உட்காந்து பேசுற அளவுக்கு இருக்குன்னாங்க. இன்னொன்னு, நம்ம உள்ள பாத்ரூம்லாம் போறதுக்கு வீட்டுக்குள்ள போய் போறது, நம்ம என்னதான் ஃப்ரெண்டுங்களா இருந்தா கூட வந்துட்டு உள்ள போக நம்ம தயக்கமா இருக்கும். யார் வீட்டுல போனாலுமே பாத்ரூம் உள்ள இருக்குன்னா போக தயக்கமா இருக்கும். அதனால வந்து காமன் பாத்ரூம் வெளியே ஒண்ணு வச்சிருந்தேன். அது குளிக்கிறதுக்கும் சரி லெட்டின் போறதுக்கும் வெளியே ஒண்ணு வச்சிருந்தேன். சொன்னாங்க பரவாயில்ல, எல்லாமே உள்ள ஒரே இடத்துல அடக்கி வச்சுட்ட, நல்லா இருக்கு. இதை தாண்டி ஒண்ணு என்ன, ஒருவேளை மாடி போட்டா வீட்டுக்குள்ள வைக்கிறது அழகா இருக்கும் படிக்கட்டு, ஆனா அதையும் நான் வெளியே தான் வச்சிருந்தேன். அப்ப என்னன்னா, கீழே உங்களை டிஸ்டர்பே பண்ணாம, இப்ப நானோ இல்ல யாரோ ஒருத்தர் வந்தா கூட நம்ம பாட்டுன்னு படிக்கிட்டு ஏறி மேல போயிடலாம். கீழே இருக்கவங்க கதவு தட்டி இல்ல உள்ள போய் அதனால இல்ல. ஸோ ஒரு நல்ல இருக்கு. அப்படி எல்லாரும் வாயில சொன்னது நல்லா இருக்கு, பரவாயில்ல. அளவுக்கு ஒவ்வொரு ரூமு ஒரு பெட்ரூம் ஒன்று இருந்தா கூட நல்லா இருக்கு நாங்க. அதனால எனக்கு பிடிச்சது அப்படின்னா, நான் திட்டு வாங்காம இப்போ பிடிச்சதுன்னு சொல்ல போனா கிச்சன் தான் சொல்லுவேன். அப்ப நான் சொல்ல மாட்டேன். அது ஒரு பெட்ரூம் சைஸுக்கு விட்டு வச்சிருக்கோமேன்ற வருத்தம் இருந்துச்சு. இப்ப சொல்றேன் அதுதான் பெஸ்ட் ரூம். உண்மையிலேயே நான் கூட என்னுடைய துணைவியாரும் பார்த்துட்டு அவங்களும் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. பாருங்க கிச்சன் ரூம் இப்படி இருக்குங்க. உண்மைதான் நீங்க சொன்னது. ஆண்களும் ஏன் பாராட்டுறாங்கன்னா, நாங்க வீட்டுல வாங்கின சொம்படி தான் காரணம். அதனால உண்மையிலேயே பீஸ்ஃபுல்லா பெண்களை மட்டும் நம்ம பீஸ்ஃபுல்லா வந்து விட்டுட்டோம்னா குடும்பத்துல கொஞ்சம் அப்படியே நம்ம அனுசரிச்சு வாழ்ந்துடலாம். ஆமா, நிச்சயமா. இன்னொன்னு நீங்க சொல்ற மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பூஜை எல்லாம் என் ஒய்ஃப் கொஞ்சம் அதிகமா சாமி பக்தியோட செய்வாங்க. அப்ப என்னன்னா, ஒரு கபோர்ட்ல வச்சுட்டு பண்ணும்போது நான்வெஜ் செஞ்சா அப்படி போகக்கூடாது, அப்படிலாம் நிறைய பார்ப்பா. செப்பரேட்டா அது ஒண்ணு கொடுத்தோம்னா டோர் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம், டோர் போட்டு மூடிக்கலாம் அப்படின்றதும் அவங்க சொல்லும் போது தான் தெரிஞ்சது. இது வந்து எல்லார் வீட்டுக்கும் தேவை போல இருக்கு. கரெக்ட் தான். ஒரு பூஜை ரூமும் தனியா இருக்கணும், சமையல் கட்டு பெருசா இருக்கணும். இது 2 மட்டும் பாத்துக்குங்க. நீங்க கட்டும் போது கூட அதை பார்த்து கட்டிட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நூலகம் மாதிரி தான் அமைச்சிருக்கீங்க அதுக்குள்ள? இல்ல, என்னுடைய ஆபீஸ் ரூம்லயே புக் வைக்கிறதுக்காக சில கபோர்ட் மாதிரி வச்சிருக்கேன். நான் புக்ஸ் படிக்கிற பழக்கம் இல்லை எனக்கு, அதனால அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வைக்கலாம். ஆனா புக்ஸ் ஏன் அங்க வச்சிருக்கேன், எனக்கு நினைவு பரிசு கொடுப்பாங்க. அந்த புத்தகங்கள் நான் படிக்கலாம் கூட வரவங்க கண்டிப்பா படிப்பாங்கன்றதுனால அந்த இடத்துல வைக்கலாம். செல்ஃப் மட்டும் கட்டிருக்கேன் என் ரூம்ல, புத்தகத்தை வைப்பதற்குன்னு ஒரு செல்ஃப் கட்டியிருக்கேன். வேற ஏதாவது சொல்ல வேண்டியது? இல்ல, உண்மையிலேயே வீடு கட்டுறது சாதாரண விஷயம் இல்லை. நிறைய பேர் வீடு கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருங்க. அப்ப நமக்கு எல்லாம் ஏதோ பழமொழி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டோம். ஆனா பிராக்டிக்கலா பண்ணும் போது தான் தெரிஞ்சது வந்து சாதாரண இல்லை, உணர்வுபூர்வமாக சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தையா தான் பார்த்தேன். ஏன்னா அது பண்ணும் போது தான் தெரிஞ்சது. இத்தனைக்கும் எல்லா பட்ஜெட் நம்ம கேட்டோம், இதுதான் வரப்போகுது, இப்படிதான் செய்ய போறோம்ன்ற. அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் வரும்போது தான் தெரியுது, அதுக்குதான் வீடை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லியிருக்காங்க போல. வீடு கட்டும் போது தான் இது வேணும், இது தேவை, இது பெட்டரா இருக்கணும், இது ஒரே தடவை கட்டுற வீடு அப்படின்ற மாதிரி எல்லாமே இருக்கு. கல்யாணத்துல கூட சரி இதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் பண்ணிக்கலாம், வீட்டு விஷயத்துல குறைச்சிக்கவே முடியாது. ஒரு செங்கலை கம்மி பண்ணி கட்டினா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க, ஊத்தாம இருந்தா என்ன ஆகும்.
ஒரு மூட்டை கம்பி சிமெண்ட் பாதி மூட்டை சிமெண்ட் போட்டா தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிடும். அதுல வந்து காம்ப்ரமைஸே கிடையாது எதுவுமே. இன்னும் பெட்டரா வேணும் தான் தோணும் நமக்கு. ஒரு தடவை வீடு கட்டுறோம், நல்லா பண்றோம், நல்லா அதனால வந்து அது சாதாரண விஷயம் இல்ல. யார் வீடு கட்டணும்னு நினைச்சாலும் நீங்க என்னதான் பட்ஜெட் வாங்கினாலும் அதுக்கு மேல ஆகுன்றத மைண்ட் செட் பண்ணீங்க. ஏன்னா பெரியவங்க சொன்னது உண்மை. நான் வந்து நடைமுறையில அனுபவிச்ச உண்மையை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒன் மோர் கொஸ்டின். ம். வந்தவங்க எல்லாம் வந்து மனதார பாராட்டினாங்க, வயிறார சாப்பிட்டு மனதார பாராட்டினாங்க. ஐயா அந்த காலை சிற்றுண்டியா இருக்கட்டும், மதிய உணவா இருக்கட்டும், இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணது யாருங்க? அது வந்து நண்பர்கள் மூலியமா. ஒண்ணு நீங்களே அந்த நண்பரு. இன்னொன்னு வந்து ராஜா. அவங்க கிட்ட நானு கேட்டிருந்தேன். இது மாதிரி ஃபுட்டு வந்து நல்லா குடுத்துடணும். ஏன்னா நெறைய ஃபங்ஷன் நான் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாமே ஃபுட்டுல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்தவங்க வந்து சாப்பாடு சாப்பிடும்போது எந்த விதமான வருத்தமும் பற்றக்கூடாது. எதுல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாலும் இதுல ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால எனக்கு அந்த விஷயம் பயம். அகரநாராயணா கேட்டரிங்ன்றது வந்து பெரிய லெவல்ல பண்ற ஒரு உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. பட் ஆடியன்ஸ் தெரியணுன்றதுக்கா பெரிய லெவல். அது 50,000 பேர் 1,00,000 பேர்னாலும் 82 டிஷ் வேணும்னாலும் குடுப்பாரு. ஒரு ஃபிஷ்லயே கேட்டீங்கன்னா அத்தனை வெரைட்டி. மட்டன்ல அவ்வளவு வெரைட்டி, சிக்கன்ல அவ்வளவு வெரைட்டி, ப்ரான்ல, கிராப்ல இப்படி எல்லாத்துலயுமே அவ்வளவு வெரைட்டி இருக்கும். நான்வெஜ் ஆர் வெஜ். அதாவது இவ்வளவுலாம் ஃபுட் இருக்கா? ஒண்ணுத்துல இவ்வளவு செய்வாங்களாம் கூட. நமக்கு ஒரு சாம்பார் தான் தெரியும் வச்சுக்கங்க. அதுல ஒரு 20 வெரைட்டி 30 வெரைட்டி பண்ற அவர்கிட்ட சரி அங்க போனா நம்ம வந்து இதுக்குள்ள அடக்கி இருக்கணுமேன்ட்டு. அதே நேரத்துல ஃபுட்டு நல்லா போடணும். அப்ப ஐடியா கொடுங்க. இல்ல அவர்கிட்டயே குடுத்துடலாம் அப்படின்னு. அவரு ஒரு நண்பர் மாதிரி தான் பழகுவார். ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய பர்சன். நான் இல்ல. யார் போனாலுமே அவர்கிட்ட ஒன்ஸ் பேச ஆரம்பிச்சாவே ஃப்ரெண்ட் ஆயிடுவோம். அந்த மாதிரி ஒரு பர்சன். அவர் தான் வந்து பார்த்துக்கலாம் போங்க அப்படின்னாரு. நான் என்ன பண்ணேன், முதல்ல எவ்வளவு வருவாங்க, ஏது வருவாங்க. அன்னைக்கு வந்து நண்பர் பழனி அவரும் வச்சிருந்தார். கழக பகுதியார் பழனி ஆமா, அவர்களும் ஆமா. கிரக பிரவேசம் செய்தார். ஒருவேளை அங்க சாப்பிட்டு வந்தா இங்க சாப்பாடு வேஸ்ட் போயிடும். ஆமா. இங்க சாப்பிட்டு வந்தா அங்க வேஸ்ட் போயிடும். அதுக்காகவும் நீங்க எவ்வளவு இன்விடேஷன் வச்சுக்க அவர் நான் கேட்கவும் முடியாது. நம்ம செய்யறது செய்வோம்ட்டு காலையிலயும் மத்தியானமும் சொன்னேன். காலையில ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு என்னை வந்து உள்ள இருந்த கூட்டத்துல வெறும் வந்த உடனே கை விட்டு நல்லா இருக்கு சொல்லிட்டு இவ்வளவு தான் போவாங்க. போய் சாப்பிட்டு வந்துட்டு 2 வார்த்தை சொல்லிட்டு போனாங்க. உன் வீடு சூப்பரா இருக்கு. சாப்பாடு அருமையா இருக்கு. ஏன்னா சாப்பாட பத்தி பர்ட்டிகுலரா எல்லாருமே சொல்லிட்டு போனாங்க. அது ரொம்ப பெருமையா இருந்தது. ஏன்னா இந்த சாப்பாடு விஷயம் தான் நமக்கு உதறும். வந்தவங்க சாப்பாடுல ஏதாவது ஒண்ணு கொஞ்சம் மத்ததெல்லாம் இருந்தா கூட தாங்கிடுவேன். இந்த ஒண்ணு மட்டும் நம்ம எப்பயுமே பார்க்கணும். அத்தனை பேரும் வந்து டிஃபன் சொல்லிட்டு போயிட்டாங்க. 2வது லஞ்ச் வரணும். எனக்குள்ள ஒரு உதறல். லஞ்ச் எப்படி இருக்கும்? டிஃபனை பொறுத்தவரைக்கும் காப்பாத்தியாச்சு. லஞ்ச் அதே மாதிரி லஞ்சுக்கும் வந்து சாப்பிட்டுட்டு அவங்க என்ன நினைச்சிட்டு வந்திருக்காங்கன்னா, நம்ம வரும் இந்த டைம் வந்து சாப்பாடுலாம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. டிஃபன் தான் இருக்கும்னு நினைச்சிட்டு வந்தாங்க போல. சாப்பாடு. இது காலையில இருந்து ஆனாங்க. காலைல டிஃபனும் மதியானம் சாப்பாடுன்னு. சாப்பாடு சாப்பிட்டவங்க ரொம்ப நல்லா இருக்கு. யாரு கேட்டரிங் யாரு? அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்டவங்க இருக்காங்க. சிலர் நேரடியா கேட்டரிங் கிட்டயே போய் கேட்டிருக்காங்க. இது மாதிரி உங்களுடைய கான்டாக்ட் கார்டு நம்பர். கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கியிருக்காங்க. அதனால ஃபுட்டு வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. சூப்பர். ரொம்ப மன நிறைவா இருந்தது. வந்து அது என்ன ஒண்ணுன்னா மத்தியானம் பேர் நான் நிறைய பேரை எய்ம் பண்ணேன். அத்தனை பேரும் அதுக்கப்புறம் ஃபோன் பண்றாங்க, மெசேஜ் போடுறாங்க. நான் வந்து தேர்தல் பரப்புரையில வர முடியல. அதுதான் கொஞ்சம் சாப்பாடு வேஸ்ட் ஆயிடுச்சு. அவ்வளவு அருமையான சாப்பாடு வேஸ்ட் ஆச்சுன்னு வருத்தம். அந்த வகையில அது ஒரு வருத்தம். இன்னொன்னு கூடுதலா நீங்க கேட்கும்போது சாப்பாடு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு போனவங்க வீடு நல்லா இருந்ததுன்னும் போது இன்ஜினியருக்கும் அதுல ஒரு பெரும் பங்கு இருக்கு. ஏன்னா என் மனசு நோகடிக்காம எந்த விதத்திலும் எரிச்சல் இல்லாம நம்ம என்ன சொன்னாலும் இல்ல அவர் சொன்ன மாதிரி எந்த இடத்துலயும் கோல்மால் பண்ணாம எந்த தவறான விஷயம் தீபக்னு ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். பட் எங்கேயுமே உனக்கு என்ன சொன்னாரோ அதை செஞ்சு கொடுத்தாரு. சூப்பர். என்ன சிமெண்டா அதுதான், என்ன சுவிட்சோ அதுதான். அதுக்கு மேல வேணும்னா நானே பெட்டரா தான் கொடுத்துருக்கேன். இதை விட பெட்டர் நீ தேடி பார்த்து சொல்லுங்க, அதையும் நான் போடுறேன். ஒருவேளை எக்ஸ்ட்ரா ஆனால் அது மட்டும் பே பண்ணுங்க அப்படின்னாரு. அருமையா கட்டி கொடுத்தாரு. அதாவது சொன்னேன், கிரக பிரவேசம்ன்றது வீடை வந்து பார்க்கறதுக்கு அந்த பாராட்டுதல் கிடைச்சது காரணம் இன்ஜினியர் தான். மிக முக்கியமான காரணம். அது எல்லாருமே பாராட்டுற அளவுக்கு அந்த வீடு. அவருடைய நம்பரும் நிறைய பேர் கேட்டாங்க. அங்கேயே நிறைய பேர் கேட்டதா எனக்கு அவரே சொன்னாரு. என்ன கேட்டாங்க. ஏன்னா அவர் ஒரு ஓரமா நம்ம வயசு தான். அவர் ஒரு ஓரமா வந்து உட்காந்துருக்காரு. அவர் இன்ஜினியர் யாருக்குமே தெரியாது. நான் ஒரு தடவை 2 தடவை தான் ஒரு சிலர் கிட்ட சொல்லும் போது இவர் தான் இந்த பில்டிங் கட்ட இன்ஜினியர் அப்படியானாங்க. அவர் பேசும்போது தான் சிலர் வந்து இன்ஜினியர் இவராம்பா அப்படின்னு கேட்ட உடனே சிலர்லாம் அவர்கிட்ட நம்பர் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி சாப்பாடுக்கும் நம்பர் வாங்கியிருக்காங்க. இந்த 2 விஷயம் தான் அந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது. ஒண்ணு வீடு நல்லா கட்டியிருக்கணும், இன்னொன்னு நல்லா சாப்பாடு போட்டான்னு. இந்த 2மே பண்ணிட்டேன். வரவேற்பு மட்டும் எனக்கே தெரியும் கொஞ்சம் குறைவு தான். ஏன் குறைவுன்னா நான் ஒருத்தரை போய் ரிசீவ் பண்றேன். வாங்க வாங்க
கை கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள போய் ரூம் காட்டுறதுக்குள்ள அடுத்து 2 பேர் உள்ள வந்துடுறாங்க. ஆமா அவங்க வரும்போது என் ஒய்ஃபை தெரியாது. என் டாக்டர் வந்து காலேஜ் போயிட்டா, அன்னைக்கு எக்ஸாம் காலைல வரைக்கும் ஆமா போயிட்டாவா. ஆமா ஆமா மத்த என் ரிலேஷன் யாருக்கும் தெரியாது. யார் போய் கூப்பிடுவா? ரிசீவ் பண்ணணும். கஷ்டம். அப்படியே கூப்பிட்டாலும் எனக்கு பணமட்ட பெரிய சப்போர்ட் இருந்தாங்க. வந்து அவங்களுக்கு தெரியும் ஃபீல்ட சேர்ந்தவங்க. அவங்க வந்து கூப்பிடுறாங்க. ரைட். கோதண்ட வந்து கூப்பிடல. இவங்க பண்ணமாட்டா ரைட். இவங்களும் தெரிஞ்சவங்க தான். பாப்புலரா இருக்காங்க. ஆனா கோதண்டன் வந்து ரிசீவ் பண்ணலன்னு ஒரு நெருக்கம் இல்ல. அது சிலர் வந்து அண்ணா அண்ணா அவங்க வந்திருக்காங்கண்ணா உடனே இங்க பேசியிருந்தேன் பாருங்க. இதாங்க பெட்ரூம்ன்ட்டு. ம். உங்களை அனாமத்தா விட்டுட்டு அவங்கள கூப்பிட்டு போயிரு. வேண்டாம் மரியாதையா உள்ள கூட்டு வந்தான். பேசிட்டு வந்து பாதியில போயிட்டான். இங்கேயும் கெட்ட பேரு. அங்கேயும் பாதியில போய் கூட்டு வந்ததுல கெட்ட பேரு. அது மட்டும் தான் கொஞ்சம் வருத்தமா இருந்தது. புரிஞ்சுக்கிட்டவங்க அதிகம் சொன்னாங்க. ஆமா. முதல்ல இதெல்லாம் ஃபங்க்ஷன்ல நடக்கிறது பண்ண அது சகஜம். ஃபங்க்ஷன்ல எதிர்பார்க்கவே கூடாது. 2வது ஒருவேளை வந்து உன்னை வாழ்த்திட்டு கவரு குத்துட்டு கிஃப்ட் குத்துட்டாங்களா சாப்பிட அவங்களா போகணுமே தவிர நீ ஒரு ஆளை வச்சு இல்ல நீ கூட்டு போய் உட்கார வைக்க முடியாது. இல்ல எனக்கு அது வருத்தமா இருந்தது. ஏன்னா அடுத்தடுத்த ஆள் வந்து அவங்க சாப்பிட்டாங்களா கூட என்னால பார்க்க முடியலன்னா இப்பெல்லாம் ஃபங்க்ஷன்ல வந்து வாழ்த்திட்டு சாப்பாடு எங்கன்னு பார்த்து அவங்களே சாப்பிட்டு போறதுதான் நிச்சயமா கரெக்ட்னாங்க. நிச்சயமா அப்படி நினைச்சிட்டா பரவாயில்ல. நம்ம ஒரு ஆள் வச்சு சாப்பாடு கூட்டு போல இல்ல வாங்க சாப்பிடுங்க கூப்பிடலையேன்னு நினைச்சிருவாங்க. நான் அந்த காலத்து ஆள். ஏன்னா அப்படிதான் நான் வழி வழியா பார்த்தது. என்ன வேணும் ஊத்திக்குங்க சாப்பிடுங்க கேட்டு கேட்டு இப்பெல்லாம் கேட்டுறீங்க. அப்பெல்லாம் ஃபேமிலி ஆள் தான் பந்தி போடுவாங்க. ம். அதனால எனக்கு அது ஒரு பயம் இருந்தது. ஆனா நிறைய பேர் தைரியம் அதை நீ ஒண்ணுமே நினைக்காத. நல்ல நாள்ல அது மட்டும் கேட்கும்போது நம்ம ராஜா அவர்களும் சரி, ஹரின்னு என் ஃப்ரெண்டு இருக்காரு. நம்ம முல்லை ம். இவங்களை விட்றா நான் பாத்துக்கிறேன் நீ போறாருன்னாரு. ஹரின்ற ஒரு சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். எங்க எதுவாக இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் சார். அவர் தான் வந்து இந்த வாட்டர் பாட்டில் கிஃப்ட் கொடுத்தாருல வந்து எல்லாருக்கும். அந்த கிஃப்ட்டை பத்தி கூட பேசுறாங்க. நல்லா ஆமா இருந்துச்சு ஆமா நல்லா இருந்துச்சு. யூஸ்ஃபுல்லா கொடுத்த சும்மா ஒரு தட்டு கொடுத்துட்டு அது வீட்டுல எங்க இருக்குன்னே தெரியாது. ம். அது கொடுக்கும்போது மட்டும் அருமா எனக்கு 1 கொடு 2 கொடு வாங்குவாங்க தவிர அதுக்கப்புறம் அது வீட்டுக்குள்ள எந்த மூலையில இருக்குன்னு தெரியாது. பிளாஸ்டிக்ல தருவாங்க. இவர் கொடுத்த பாட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இத்தனைக்கும் அவர் மேல அவர் விளம்பரமே போட்டுக்கல. இந்த மாதிரி கொடுத்தாரு. இன்னொரு நண்பர் இருக்காரு செடி கொடுத்தாரு. அது மூலிகை செடி கொடுத்தாரு. ம், ம், ம். அதாவது மருத்துவ குணத்தோட அவர் செடி வளர்க்கறதுன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அவருக்கு. Interest. அவர் நிறைய நடிகருக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி வந்து நம்ம நிகழ்ச்சிக்கும் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா ஓகேண்ணே அப்படின்னு அதை எடுத்துன்னு வந்து அவரு கொடுத்தாரு. அந்த ஒரு விஷயம் அவருக்கு எப்பவும் வந்து மரம் வளர்ப்போம்ன்றதுல ரொம்ப கவனம் செலுத்தி அவருக்கு 1000 வேலை இருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு வந்து இது கொடுக்கணுன்றதுக்காக முழு மனசோட வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொருத்தருக்கும் இந்த பாட்டில் இவர் போட்டு கொடுத்தாருன்னா ஒரு பேக்ல அவரு அந்த செடியை போட்டு கொடுத்தாங்க. அந்த இடத்துல நான் இல்லவே இல்லை. வாங்கின்னு போனவங்களுக்கு செடி கொடுத்தாங்க. அது மல்லிப்பூ அது மாதிரி மூலிகை எல்லா செடியும் ம், கொடுத்துருக்காங்க. ம். ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க செடி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சும்மா ஏதோ ஒன்று வீட்டுல வைக்கணும் ஷோ அப்படின்லாம் இல்லாம செடி ஷோக்காக இல்லாம. இல்லாம பயனுள்ள செடி கொடுத்து அதே மாதிரி பாட்டில் ம். டெஃபினட்டா எந்த வீட்லயும் தூக்கியே போட மாட்டாங்க. இதை ஆ. கம்பல்சரி யூஸ் பண்ணுவாங்க. அந்த வீட்டுல யாரோ ஒருத்தர் யூஸ் பண்ணி அவனை குழந்தையோ பெரியவங்களோ ஆபீஸ் போறவங்களோ இல்ல வீட்டுல யூஸ் பண்ணாம தூக்கி போடுறது இல்லை அப்படின்னு அந்த 2 கிஃப்ட் கொடுத்த ஐசக் அவர் தான் செடி செடி கொடுத்தாரு. கொடுத்தாங்க. அவருக்கு உண்மையில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்னொன்னு ஹரி அவர் எலக்ட்ரிக்கல் ஷாப் வச்சிருக்காரு. என் வீட்டு மொத்த எலக்ட்ரிக்கல் ஐட்டமும் அவர் தான் ஓ கொடுத்தாரு. ஓ ஓ அவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ம். பட் அவங்க எல்லாம் கூட இருந்து பண்ணதுதான் எனக்கு அந்த இடத்துல எல்லாமே சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கான காரணம். இப்போ உங்க குடும்பத்து அங்கத்தினர் மனைவி, அம்மா, உங்களுடைய மகள் இவங்கெல்லாம் அந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க? அதை பத்தி சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி வீட்டுல என்ன சொல்லியிருப்பாங்க? சந்தோஷம் சொல்லியிருப்பாங்க. எல்லா குடும்பத்தினருமே மகிழ்ச்சி தான் எல்லாருக்கும். பட் ஒரு சில விஷயங்கள் மட்டும் எனக்கு தான் கஷ்டமா இருந்தது. என்னன்னா என்னுடைய குழந்தையோ என்னுடைய மனைவியோ என்னுடைய தாய்க்கோ இது வரைக்கும் எந்த மீடியாலையும் காமிச்சதில்லை. ம், 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 ம். அதனால வந்தவங்களுக்கு யாருன்னு தெரியாது. நான் ஒவ்வொருத்தரும் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அப்ப என் ஒய்ஃபு இன்னொருத்தர் ரிசீவ் பண்ண போயிருக்கு. ம், போயிருக்கும் போது யாரும் தேடி பிடிச்சு பார்க்கல. அவங்க போயிட்டாங்க. ம், ம், வந்தவங்க என்கிட்ட பேசிட்டு போயிட்டாங்க. ம். அடுத்த ஆள் வரும்போது என் ஒய்ஃப் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றேன். அப்போ ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்றேன் பண்ணாம இருக்கணும்னு என்ன உங்க ஃபேமிலியில எல்லாம் நிறைய பேர் பார்க்கலாம் பார்த்தா யாரும் இல்லாம இல்லை. எல்லாரும் ஒரு வேலையை பார்க்க போவோம். அப்போ வந்து அவங்களே ஒரு வேலை டிவியில நான் காமிச்சிருந்தேன்னா இவங்க தான்ப்பா அவங்க ஒய்ஃப் எப்படி இருக்கீங்கன்னு அவங்களே போய் பேசியிருப்பாங்க. அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாதது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. யாரு என்னன்ட்டு. 2வது என் பொண்ணுக்கு வந்து அன்னைக்கு எக்ஸாம் ஆக்சுவலா செமஸ்டர் எக்ஸாம்ன்றதுனால எனக்கு ஒன்றும் புரியல. நான் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போதெல்லாம் அது இல்லை. டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சு இன்விடேஷன்லாம் இஷ்யூ பண்ண அப்புறம் தான் அது சொன்னாங்க. அவள் 7 மணி வரைக்கும் இருந்தா. அது நிறைய பேர் கேட்டாங்க. எங்க உன் டாக்டரை பார்க்கலான்னு வந்தேன். இல்லைன்ட்டு அப்புறம் ஒரு 6 மணிக்கோ 5:30 மணிக்கோ வந்தா. அவள் சினி உலகம் சேனலில் மட்டும் பேட்டி போட்டோம். அது மட்டும் தான். இன்னொன்று என் பொண்ணு நான் ஏற்கனவே இந்த விஷயம் பேச ஆரம்பிச்சா ஒரு மாதிரி ஆயிடுவேன். பட்டு நீங்க கேட்டதுக்காக சொல்றேன். என்னன்னா என் பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை நான் சொல்லியிருக்கேன். ஒரு குறிப்பிட்ட வயது வரை என்னை வச்சு உனக்கு பேரு.
கோதண்டன் நடிகர் கோதண்டனுடைய டாக்டர்னு நீ சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் என் பேர் உனக்கு வரக்கூடாது. ஹேமா ஸ்ரீவுடைய அப்பா நடிகர் கோதண்டன் சொல்லணும் அப்படின்னு நான் அவளை சொல்லி வளர்த்தேன். அவ எங்கேயுமே இப்போ என் பேர் யூஸ் பண்றது இல்ல. இப்போ என்ன அதுல வருத்தம்னா, இப்போ கூட இது அவளுக்காக கட்டின வீடு அப்படின்றது நினைப்பாளான்னு தெரியல. எனக்கு அது வருத்தமா இருக்கு. என்னன்னா, அப்பா பேர் சொல்லி வரக்கூடாது. அந்த மாதிரி இது அப்பா கட்டின வீடு அப்படின்றது கூட பெருமையா சொல்லுவாளா தெரியல. அது எனக்கே வருத்தம் தான். சொல்லணும்னு தான் நம்ம என் குழந்தை என் பேர் சொல்லணும்னு நினைப்போம். அவ குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அப்படி இருந்தா, அப்படி இல்லாம இப்பவே அவ தன் சுய கால்ல நிக்கணுன்ற மாதிரி அவளுக்கு அந்த தாட் வந்துச்சு என்னவோ. சொல்லணும் எதிர்பார்க்கிறேன். சொன்னா சந்தோஷம். சொல்லுவான்னு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு, அவ்வளவுதான். ரொம்ப மகிழ்ச்சி சார். உங்களுடைய இல்ல புதுமனை புகுவிழாவை பத்தின ரொம்ப சுவாரஸ்யமான பல விஷயங்களை நேயர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணியிருக்கீங்க. குடும்பத்தை பற்றின ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். நீங்க திரைத்துறைக்கு எப்படி வந்தீங்க? திரைத்துறையில நீங்க இன்னும் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து சாதிக்கணும்னு விரும்புறீங்க? அப்படின்ற விஷயங்களை சுவாரஸ்யமா நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க நாங்களும் ஆர்வமா இருக்கோம். மக்களும் ஆர்வமா இருக்காங்க. இதோட தொடர்ச்சி